இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்ன வேணா பண்ணிக்கலாம். பாய். ஹாய் விவர்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளங்கி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ முள்ளங்கி, 1/4 கிலோ தக்காளி, 100 கிராம் வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி, பூண்டு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு காரம், வரமிளகா சேர்த்துக்கோங்க. இதுக்கு வரமிளகா தான் நல்லாயிருக்கும், பச்சை மிளகா நல்லா இருக்காது. வரமிளகா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, உளுந்து சிம்மில் வச்சு வறுக்கணுங்க. அப்போ தான் அந்த கொஞ்சம் முறுமுறுப்பாக வரும், இல்லைன்னா கருகி தான் போகும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கங்க. ஒரு 3/4 பதத்துக்கு வறுத்த பிறகு அதுக்கப்புறம் மிளகாய் சேர்த்துக்கலாம். ஏன்னா மிளகாய் போட்டோன்னே வறுபட்டுரும். இந்த மாதிரி வந்த பிறகு பாருங்கள், இந்த கலர் வரணும். வந்த பிறகு இப்போ வரமிளகா சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ வெந்துருச்சு. எல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம், மேலாப்பா எடுத்துக்கலாம். இப்போ அதே எண்ணெயில் முள்ளங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். முள்ளங்கி வாசம் இல்லாமல் வரணும், அதனால் நல்லா ட்ரையாக நல்லா வெந்துடணும். கரண்டியில் உடைக்கும் போது அது உடையணும். அந்த மாதிரி வர வரையிலும் நல்லா வறுபட்டு எடுத்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துடணும். இப்போ கரண்டியில் உடைச்சோம்னா அது உடையும் பாருங்கள். லேசாகவே வச்சோன்னா அப்படி உடையுது பார்த்திங்களா? அந்த மாதிரி வரணும். இந்த மாதிரி வந்தோடனே எடுத்துருங்க. இப்போ அந்த பச்சை ஸ்மெல், ரேடிஸோட ஸ்மெல் பிடிக்காது நிறைய பேர்த்துக்கு. அதெல்லாம் போயிடும் அது இந்த மாதிரி வறுத்து எடுத்தால். இப்போ இஞ்சி, பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்காமல் இருந்தால் இதோட ஸ்மெல் நல்லா இருக்காது. அதனால இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கணும். இஞ்சி, பூண்டு இப்போ முள்ளங்கி வதக்கணும் இல்லைங்களா? அதுவும் எண்ணெய் இல்லாமல் மேலாப்போ எடுத்துட்டு அதே எண்ணெயில் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வறுத்துக்கிறோம். இதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்துக்கு வந்தோன்னே ஒரு 30% அந்த அளவுக்கு வேகணும். இது அப்போ தான் பச்சை ஸ்மெல் இருக்காது.
வெங்காயம் 75% வதங்கினா போதும். அதிகம் ஃபுல்லாக வதங்கணும்னு இல்லை, 50% மேலே வதங்கினா போதும். இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கணுங்க, அது வதங்கினாதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த பதத்துக்கு வதக்கிடணும். அம்மா அவ்வளோதுங்க. அவ்வளோதான். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நம்ம எல்லாமே ஒன்றா சேர்த்து அரைச்சிட்டோம்னா அந்த கடலப்பருப்பெல்லாம் கொஞ்சம் குருணையாக இருக்கும். அப்போ வந்து அது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆனால் இது வந்து கொஞ்சம் முள்ளங்கிலாம் வந்து நல்லா அடிபடுற அளவுக்கு நல்லா அரைச்சிக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். அந்த பருப்பு மட்டும் கொஞ்சம் குருணையாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் சட்னியை. கடுகு, கருவேப்பிலை போட்டால் போதும். அப்படிங்களாம்மா? இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். ஒவ்வொன்றும் நான் டேஸ்ட்டான ஒவ்வொரு டிஷ்ஷு தான் நான் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதே அளவில் செய்யுங்க, நல்லாயிருக்கும். சாம்பார்லலாம் முள்ளங்கி நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த சட்னியில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த முள்ளங்கி சட்னின்னே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட் இருக்கும்.